ரொம்ப சந்தோஷம் உங்களை இன்னைக்கு பார்த்ததில். சாரும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் திஸ் கான்ஃபரன்ஸ் அண்ட் a big congratulations to Dr. Madan Mohan sir, who's our most senior consultant cardiologist. Doing more better is our motto in MGM Malar Adayar, and we have been following this, and I am sure that all of you have been following us as well with all the milestones which we have achieved in the last 3 years. And today here we are to give you the information about a significant milestone, which is doing a catheter-based cardiac care by successfully performing India's first combined transcatheter aortic valve implantation, which is called TAVI, and which is also used to treat both a structural valve defect. Along with that, they have also done an implantation of a dual chamber leadless pacemaker. So that actually corrects a cardiac electrical disorder. So these two together being done is the first time in India, and we congratulate Dr. Madan Mohan sir and the whole team of MGM Malar Adayar regarding this. Sir will be talking to you more about this, and the advantages of this procedure is obviously there will be some people who are in the older age group who will not be able to do surgeries, and these procedures can be done for them, like one of our madams who is nearly 75-year-old madam. And we also have some people who cannot undergo high risk surgeries. So for all these people, these catheter procedures are very, very useful, micro invasive procedures. So I would hand it over to our renowned doctor, Dr. Madan Mohan sir, to address you with these procedures, and thank you all for your support. Thank you. Dr. Madan Mohan, cardiologist, Malar Hospital, Chennai. இன்றைக்கி அவங்களுக்கு 75 வயசு அம்மா. அவங்களுக்கு 2 விஷயங்கள். ஒன்று, மயக்கம் வந்துகிட்டே இருந்தது, அடிக்கடி கீழே விழுந்துட்டு இருந்தாங்க. ரெண்டாவது, மூச்சு வாங்கிட்டே இருந்தது. ஸோ இது 2 இதுக்குமே டயக்னோசிஸ் பார்த்திங்கன்னா, ஒன்று வேல்வு சுருக்கம், அயோட்டிக் வேல்வ் சுருக்கமாக இருந்தது. இன்னொன்று பல்ஸ் கம்ப்ளீட் ஹார்ட் பிளாக்குன்னு, அது பல்ஸ் சீராக வராமல் இருந்தது. ஸோ இந்த 2 பிரச்சனையுமே நம்ம ஆப்ரேஷனே இல்லாமல் இன்றைக்கி 2 ப்ரொசீஜர் அவங்களுக்கு மயக்க மருந்து இல்லாமல், ஆப்ரேஷன் இல்லாமல் நம்ம பண்ணியிருக்கோம். ஒன்று டாவிங்கிறது அயோட்டிக் வேல்வை பொறுத்துறது, இன்னொன்று பேஸ்மேக்கர், லீடு இல்லாத ஒரு பேஸ்மேக்கர், லீட்லெஸ் பேஸ்மேக்கர்னு பேர். ஸோ இது 2மே வித்தவுட் ஆப்ரேஷன் பண்ணும்போது அவங்க 2 நாளில் வீட்டுக்கு போகிறது ரொம்ப சுலபமாக இருந்தது. ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது ஓல்டு ஏஜில் எல்லாருமே பயப்படுறது ஆப்ரேஷனுக்கு. ஸோ இது இல்லாமல் நம்ம பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய பூம்னு சொல்லலாம். ஸோ இதை அவங்களும் மனசில் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இந்த 2 ப்ரொசீஜருமே வித்தவுட் சர்ஜரி பண்ணி 2 நாளில் வீட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. ஹலோ, வணக்கம். எனக்கு டாக்டர் ரொம்ப வருஷமாக எங்களுக்கு தெரியுங்க. எங்கள் ஃபேமிலி டாக்டர் மாதிரி இருக்கார். இந்த மாதிரி இருக்கிற எனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கார். அது ஒரு 6 இயர்ஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் எதுனாலும் எனக்கு அவர்கிட்ட தான் வந்துடும். அந்த ஆப்ரேஷன் சொல்கிறது அவங்க 6 வருஷத்துக்கு முன்னாடி பைபாஸ் பண்ணது. ஒரு 2 மாதமாக ஒரு மாதிரி மயக்கம் வருதுன்ற அப்படியே இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், நீ டாக்டரை பார்த்துரு, மதன் டாக்டரை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் உனக்கு எது ஒன்றும் டிசைட் பண்ணணும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் வந்தோம். இப்போ டாக்டர் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபேஸ் மேக்கர் போடணும் அப்படின்னு சொன்னார். அது எனக்கு ஒன்றுமே தெரியாது. நானும் ரொம்ப பயந்துட்டு தான் அந்த ஆப்ரேஷன் கிடையாதுமான்னு சொன்னார். நான் உங்களுக்கு சும்மா வெறும் மயக்கம் கொடுத்து தான் பண்ணுவேன். அதே மாதிரி மயக்கம் கொடுத்துட்டு கொஞ்சம் 1 மணி நேரம் கூட அவளைங்க அதுக்குள்ளே முடிச்சுட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. 2 days கழித்து அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 days கழித்து வாங்க, அந்த வால்வும் பொறுத்திடுறேன், உங்கள் நல்ல நீண்ட ஆயுளோடு இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ பயமே போயிடுது, எனக்கு. சரி, நமக்கு டாக்டர் இருக்கார், நமக்கு என்ன பயம்ன்ற ஒரு தைரியம் வந்துடுது. சரின்னு சொல்லிட்டு
அட்மிட் ஆனோம். அதுக்கப்புறம் இந்த வால்வு பொருத்தினாருங்க. அதுவும் ஒன்றுமே தெரியாது. உள்ளே போனது தான் எனக்கு தெரியுமே தவிர என்ன பண்ணாங்க எது பண்ண ஒன்றுமே தெரியாது. இது எல்லாருக்கும் தெரிவிக்கணுன்றது எனக்கும் என்ன, நானும் டாக்டரை கேட்டு இதுதான் ஃபஸ்ட்டு டைம் எனக்கு பண்ணுறது தான் அவர். சரி, இப்போ எப்படி மயக்கம்லாம் வருதா திருப்பி உங்களுக்கு? மயக்கம் திருப்பி மயக்கெல்லாம் கிடையாதுங்க. இப்போ நல்லா இருக்கேன். ஒரு 4 தடவை விழுந்துட்டேன். ஒரு தடவை வீட்டு படியில் ஏறி படியிலேருந்தே உருண்டு வந்து கீழே விழுந்தேன். கோவில் போயிருந்தேன். அந்த அம்மா தான் அவர் நெஞ்சிலேருந்து எனக்கு சரி பண்ணி விட்டாங்க. வெயிட் பண்ணேன் காரு பார்க்கிங்லேருந்து வரணுமேன்ட்டு. அப்படியே மல்லாக்கா விழுந்து எனக்கு ஒன்றுமே தெரியாது. சரி, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தேர்டு வந்து அப்போ ஒரு சமயம் விழுந்தேன். சரி, இப்படியே இருந்து எனக்கு ஒரு பயம் இருந்தது, என்ன பண்ணுவாங்களோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 4வது மயக்கம் வந்து விழுந்தப்போ அது எந்த இடத்துல பட்டுன்னு தெரியல, பிளட்டு வந்துருக்கு. அப்போ தான் எனக்கு ரொம்ப பயம் வந்து, சரி நம்ம போயிடுவோம் டாக்டர்கிட்ட, இவ்வளோ தூரம் நம்மளுக்கு டாக்டர் தைரியம் கொடுக்கும்போது போவோம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சரி, நான் செவ்வாய்க்கிழமை நைட்டு வந்து அட்மிட் ஆனவங்க. புதன்கிழமை மார்னிங்க பண்ணிட்டேன். 1 hour தான், ஒன்றுமே தெரியல. நடந்து போனது நடந்து வந்தது தான் தெரியும் எனக்கு. 2 daysல வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன், டிஸ்சார்ஜ் பண்ணேன். இதை எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டல் செலக்ட் சூஸ் பண்ணதுக்கு காரணம் எப்படின்னா, இந்த ஹாஸ்பிட்டல் எதுக்காக வந்தீங்கன்னு எங்களுக்கு ரொம்ப நாள் மலர் ஹாஸ்பிட்டல் தெரியும். இவரை எங்கே இருந்தீங்க? இங்கே தான் இருந்தேன். முதல்ல இங்கே தான் இருந்தேன். ரொம்ப வருஷமாக தான் இங்கே தான் இருக்கேன். அதனால் இவரை தேடிட்டு தான் வந்தோம் நாங்கள். வேறு டாக்டர் அதுக்கப்புறம் மற்ற டாக்டர் பார்ப்போம்னு சொல்லி எல்லாம் ஃபேமிலி டாக்டர் ஆகிட்டார் எங்களுக்கு அவர். இப்போ அதுக்குன்னு ஒரு பிளட் தின்னர் மாதிரி ஒன்று எனக்கு ஒரு மாதிரி போடுவாங்க. 4 பேர் தெரியறது நல்லதுன்னு எனக்கு தோணுச்சு. நானும் டாக்டர்கிட்ட கேட்டேன், சரிப்பா பார்க்குறேன் அப்படின்னேன். பிளட் தின்னர்னு ஒன்று, ஒரே ஒரு பிளட் தின்னர் போடுவோம் சார். அது ஏன்னா அந்த வேல்வு வந்து டாக்டர் கிளாட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த இது பிளட் தின்னர் போடுவோம். அது லைஃப் லாங் போடும்.